லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18-20 வாசித்துட்டு 20 ஒரு விசை வாசிங்க பார்ப்போம். நான் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று அதை எதற்கு ஒப்பிடுவேன்? மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன்? ஆமேன், ஹாலே. அப்படி 2 இடத்துலையும் நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்று கேட்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லலாமே. ஹalleluya. அதான் கர்த்தர் எதற்கு ஒப்பிடுவேன் கேட்டுட்டு சொல்லுகிறார், கடுகு விதைக்கு ஒப்பிடுவேன் என்றும், அடுத்தது 20வது வசனத்தில் எதற்கு ஒப்பிடுவேன் என்று கேட்டுட்டோம், புளித்த மாவுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புளித்தமா என்று சொன்னால் தெரியும், தீமை என்று அர்த்தம். கடுகு யாருக்கெல்லாம் தெரியும்? ஹalleluya, ஹalleluya. கடுகு விதை யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம தாளிக்கிற கடுகு அல்ல இது. தாளிக்கிற கடுகு கொஞ்சம் தான் வளரும். இது நல்ல பெரிய செடியாக, மரமாக வளராது, பெரிய செடியாக வளருமா. ஆமேன், ஹalleluya. அந்த கடுகு விதைக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். ஹalleluya. நம்ம வாசிப்போம், கடுகு பூரணப்பட்டிருக்கும் என்பது. அந்த லெவலுக்கு இன்னைக்கு கர்த்தர் போகலை, வேறு லெவலில் கர்த்தர் போகிறார். ஆமேன், ஹalleluya. அதுவும் உண்மைதான், பூரணப்படுத்துகிறது. கடுகு விதைன்னா பூரணப்படுத்துகிறதை பற்றி நமக்கு அதனுடைய வியாக்கியானம் தெரியும் இல்லையா? அதனால் தொலிக்கும் அந்த பருப்புக்கும் இடைவெளியே இருக்காது, நெருங்கி இருக்கும் பூரணமாக. ஆமேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் தர ஆலோசனை அது அல்ல. ஆமேன். வேதத்தில் உள்ளதை உள்ளதின்படியே தருவார். ஆமேன். வாசிங்க லூக்கா 13:18-19. அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஆமேன், ஹalleluya. நம்ம இப்படியும் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறோம். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பான இந்த பூரணப்பட்ட கடுகு மரத்தில் நிறைய பறவைகள் வந்து என்னச்சிருக்கு, அடைக்கலம் புகுந்து பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் விருந்துன்னு நம்ம தியானிச்சிருக்கிறோம். பட் இன்னைக்குள்ள தியானம் அது இல்லை. ஆமேன், ஹalleluya, 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 ஹalleluya. நாம் காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தின் தீமைகள் பெருகுவதை கூறுகிறது. இந்த 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 தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டுகிற கடுகு, அது ஒரு நிலத்தில் போட்டு அது வளர்ந்து பெரிய செடி, மரத்துக்கு ஒப்பான பெரிய செடியாகி அதில் வந்து பறவைகள் வந்து இறந்ததை, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு மகிமையான அந்த கடுகு செடியில் நிறைய தீமைகள் நிறைந்ததென்று வேதம் நமக்கு இதை சொல்லி தருகிறது. ஆமேன், ஹalleluya, ஹalleluya. நல்ல வியாக்கியானமாக கேட்டால் தான் அது புரியும். ஆனால் நம்ம பல தடவை பல செய்திகளில் வித்தியாசமாக கேட்டிருப்போம். அதனால போயிருந்து புலம்பிடப்படாது. ஆமேன், ஹalleluya. போயிருந்து என்னஞ்சிடப்படாது, புலம்பிடப்படாது. நாம் காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தின் தீமைகள் பெருகுவதை இதை குறைக்கிறது. ஆமேன். கடுகு விதைய சபைக்கு ஒப்பிட்டு பேசலாம், அதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசலாம். நீங்கள் எந்த விதத்தில் ஒப்பிட்டு வச்சாலும் உங்கள் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அதாவது சபை, ஒரு தோட்டத்தில் இருக்கிற மரம். இப்போ வந்து நம்ம மரத்தை பற்றி பார்க்குறோம். மரத்துக்கு விதையை
அந்த கடுகு விதையை நிலத்தில் போட்டு அது வளர்ந்து அதாவது தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெரிய மரத்துக்கு ஒப்பாகும் போது நிறைய பறவைகள் வந்து இருக்குமா. ஆமேன், ஆமேன். பறவைகள் நிறைய இடத்துல வேதம் சொல்லுகிறது தீமையை உருவாக்குகிறது என்று சொல்லியிருக்கிறது. பறவைகளுக்கு இன்னொரு பேர் என்ன? தீமையை உருவாக்குறது. அதில் நல்ல பறவையும் வந்து நிற்கும், தீமையான பறவையும் வந்திருக்கும். அவங்க நாம் காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தின் தீமைகள் பெருகுவதை குறிக்கிறது. ஒரு கடுகு விதையானது மிக சிறிய அளவில் தோன்றி, எப்படி தோன்றுமா? சிறிய அளவில் தோன்றி பெரிய செடி ஆகிறது போல ஒரு ராஜ்யம் சிறிதாய் தோன்றி நாளடைவில் பெரிதாய் விரிவடையும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கடுகு விதை சின்னதாக விழுந்து அது வளர்ந்து பெரிய செடி, பெரிய மரமாகி அதில் பறவைகள் வந்து இருக்கக்கூடிய விதத்தில் பெருக ஆகிறது போல தேவனுடைய ராஜ்யமும் ஃபஸ்ட்டில் சின்னதாக தான் தொடங்கப்படும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், 3 வருஷம் ஊழியம் செய்து அவர் உயிர்த்தெழுந்து 50வது நாள் இல்லையா பெந்தேகோஸ்து அனுபவம் வந்தது? உயிர்த்தெழுந்த பிறகு தானே? ஆமாம், 50. அதுதான் என்ன சொல்லியிருக்கு? அறுவடையின் நாள். கர்த்தர் 3 வருஷம் ஊழியம் செய்து வேலை செய்து அதனுடைய அறுவடை தான். இப்போ நம்ம ஒரு தோட்டத்தில் ஒரு பொருளை விதைக்கிறோம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதை விதைச்சி அறுவடை செய்து அதனுடைய முதற் பலன்களையும் அதனுடைய மகிமைகளையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கதிர்வாட்டல் என்று சொல்லப்படுகிற அந்த அறுவடையின் பண்டிகை செய்கிறதற்கு ஒப்பானது தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் ஒரு சில அர்ப்பணித்த நம்ம சீசர்களை கூட்டி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதான் பெந்தேகோஸ்து தினம். அதுதான் இன்னைக்கு தமிழர் தினம் இன்னும் கொண்டாடுகிறார்கள். என்னது? பொங்கல். ஆமென். இயேசுவும் அர்ப்பணிப்புள்ள சீசர் கூட்டமும் மத்தியில் தோன்றி ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டது. 100 சம்திங் வேற வச்சு ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம சபையும் ஒரு ஆத்மா வச்சு, முதல்ல ஒரு ஆத்மா கூட இல்லை, எங்கள் 2 பிள்ளை ஒரு மனைவி ஆத்மா, நாம் பாஸ். ஆமென். அதிலிருந்து தொடங்கி ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதிலுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதே போல தான் கடுகு சிறுதாய் போய் விழுந்து முளைச்சி அது சின்னதாக முளைக்கிறது. அது கிளையும் கொப்பும் அப்படியே விட்டு பரவுகிறது. இந்த கிளைகள் வர தொடங்கின உடனே அதில் என்ன வந்திருக்கிறது? பறவைகள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதே போல தான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து அவருக்கு அவரோடு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்த ஒரு சில சீசர்களை வைத்து தொடங்கின ராஜ்யம்தான் இன்று பல கோடி ஜனங்கள் இருக்கிற மாதிரி ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 2000 சம்திங் வருஷத்தில் எவ்வளோ பெரிய ராஜ்யங்களை கர்த்தர் கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வரை பாருங்க. அங்கே ஊதி பரிசுத்தாவியை கொடுத்தாரு. இங்கே என்ன செஞ்சாரு? பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, அது பெந்தேகோஸ்தேன்னா அறுவடையின் நாள் வந்தபோது, பழைய ஏற்பாட்டில் இந்த வசனங்களை சொல்லித்தாரேன். அறுவடையின் நாள் வந்தபோது இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்து அவர் சம்பாதித்து வைத்து அவருக்கு பணிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசேனா இல்லாதபடி, பரிசேனா இல்லாதபடி மனத்தாழ்மையோடு இருந்த 140 நினைக்கு எத்தனை அபிஷேகம் பெற்றது எத்தனை பேர்? 140 120 காணும். 120. ஆமாம், 120 வரை ஒரு இடத்துல கூட்டி அவர் என்ன செஞ்சார்? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். அன்னைக்கு தான் பெந்தேகோஸ்தே நாள். பழைய ஏற்பாட்டில் இதை தான்
50 நாள் சுற்றி திரிந்து எல்லாத்தையும் சேகரித்து வச்சு அவர் ராஜ்யத்தை கட்டினார். ஆமென். அந்த அறுவடையின் மிகுதியினால் வச்சு கட்டினார். இதுதான் லேவியாகம புஸ்தகத்தில் இது ஒரு அர்ப்பின் பண்டிகை. லேவியாகமும் 23:15 வாசிங்க பார்ப்போம். 4-5 வசனம் வாசித்தோடு நிறுத்திடலாம். அடுத்து வீட்டில் போய் வாசிக்கணும். லேவியாகமும் 23:15 நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரம் நிறைவேறின பின்பு பாருங்க, 7ஆம் நாளுக்கு மறுநாள். அப்போ 7 7 49 50வது நாள். சும்மா சொல்லிட்டு போனாலே போதும், வசனத்தில் இருக்கு. ஒரு தப்பாட்டு பேரப்படாது, எங்கே 50 எழுதியிருக்குன்னு கேட்டுறப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. நோவா காலத்தில் கேட்டது போல கேட்கப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. நோவா காலத்தில் யோசித்த போல அதாவது எந்த ஒரு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்தாலும் வந்தால் பைபிளுக்குள்ளே அதனுடைய விடைய அர்த்தத்தை வச்சிருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் தொடங்குது, 7 வாரம் முடியுது. அப்போ 7 7 49, அதுக்கு மறுநாள் 50வது நாள். இதுதான் அறுவடையின் நாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் உயிர் தெழுந்து சம்பாதிச்ச பொருட்களை எல்லாம் 7 7 49 முடிஞ்சு 50வது நாள் தான் அந்த அறுவடை, பெந்தேகோஸ்து என்கிற அறுவடை நடந்தது. வாசிங்க 16 வாசி. மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி, இதுதான் அந்த விளைச்சல் நிலத்தில் இருந்து வருகிற கிழங்கு வகைகள், பயிர் வகைகள், எல்லா வகைகளும் சாப்பிடக்கூடிய எல்லா வகைகளையும் முதற் பலங்களையும் அந்த அதனுடைய காணிக்காது அங்கே இருக்குது. அதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு அசைவாட்டுகிறது தான் என்னது அறுவடை நாள். இந்த அறுவடை நாள் தான் புதிய ஏற்பாட்டில் என்னந்திருக்கு, ஆத்தும அறுவடையை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, அறுவடையின் பண்டிகையை கொண்டாடுகிறது தப்பில்லை. அவன் அந்த வருஷத்தில் விளைஞ்ச எல்லாவித முதற் பலன்களையும் காணிக்கைகளையும் ஆமென் கொண்டு வந்து சபையில் படைச்சு அதனால ஆராதனை செய்து அதை கர்த்தருக்கு பலிபீடத்தில் வைத்து அதை எல்லாரும் சேர்ந்து சமைச்சு, ஒரு ஆள் வீட்டில் இருந்து ஒரு ஆள் இங்கே சர்ச்சில் இருந்தல்ல, ஒரு ஆள் கட்டில் கிடந்து உறங்கிட்டு ஒரு ஆள் சமைக்கிறதல்ல, எல்லாரும் சேர்ந்து அதை ஆராதனை முடிஞ்சோடனே சமைச்சு ஊருக்கும் கொடுத்து திருச்சபைக்கும் கொடுத்து சாப்பிடுகிற ஒரு பண்டிகை தான் பழைய ஏற்பாட்டின் அறுப்பின் பண்டிகை. ஆமென். இது இப்போ என்ன செய்யணும், சூரியனுக்கு நேரம் கொண்டு வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஏன்னா சூரிய வெளிச்சம் இல்லாமல் என்ன உண்டாவாதான், விளைச்சல் உண்டாவாது. உண்மைதான். ஆண்டவர் படைச்ச சிருஷ்டி, காற்று, வெளிச்சம், 2 நீர், இது 3ம் இல்லாமல் ஒரு அனுபவத்தை நம்ம எடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை பிசாசு சொல்லி கொண்டாடி அந்த சூரியனை நமஸ்கரிக்கும்படி பாருங்க. எங்கேயாவது பாருங்க உச்சைபுறம் வைக்கிறாங்களா? மத்தியானத்துக்கு மேலே இந்த பண்டிகை வைக்கிறாங்களா சபைகள்? காலத்தை 8 to 10 இல்லையும் 10 to 11. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி அயோக்கியத்தனத்துக்கு அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக மட்டும். அதுக்கு அடுத்து உள்ளதை வீட்டில் போய் வாசிங்க. அந்த ஒரு 20-25வது வசனம் வரை அந்த அசைவாட்டத்தை பற்றி தான் பேசியிரு. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் ராஜ்யம் வளர்ந்து விரிந்து பெரிதாகி வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. ஆமே. ஒரு சபைன்னு வச்சுக்கலாமே, அல்லங்க ஒரு தேசம், ஒரு சபை இல்லையா, தேவனுடைய ராஜ்யம். அது சிறுசாக தொடங்கி அது பெருசாக வளர்ந்து களன்னா கொம்பு விட்டு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த வல்லமையை கெடுக்கணுமா வேண்டாமா? இந்த பரலோக ராஜ்யத்தை கெடுக்கணுமா வேண்டாமா?
இயேசு சிறிதாய் தொடங்கின அவருடைய ராஜ்யம் கட்டியெழுப்பபடியாக தொடங்கினது இன்று தேசமெங்கும் பரவி வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இதில் தான் சதுசேனும் பதிசேனும் இருக்கிறாங்க. ஆமே, வாசிங்க போகும் பார்ப்போம். விரிந்து பெரிதாகி வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. கடுகு செடியானது வளர்ந்து பெரிதான பிறகு அதன் கிளைகள் வளர்ந்த போது பறவைகள் வந்து தங்குவது போல. அந்த வசனத்தை வாசிங்க, இப்போ புரியும். 19 கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதே ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான், சபையிலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் ஆமென் உட்காரும்படி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பறவைகள் வந்து தங்குவது போல கள்ள போதகர்கள், கள்ள விசுவாசிகள் திருச்சபைகளில் இருந்து சத்தியம் என்னும் பூரண வசனம் என்கிற விதைகளை பொறுக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி புரியுது? யாருக்கெல்லாம் புரிஞ்சு? பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அந்த கட்டி எழுப்ப பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, நம்ம சபையோடமே உலகத்தில் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டு திருச்சபைகள் தொடங்கிறது போல கடுகு விதை ரொம்ப சிறிதாக இருந்து அது முளைத்து பல கிளைகளை விட்டு அந்த கிளைகளுக்கு மேலே பறவைகள் வந்து இருக்கிறது போல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுக்கு ஓமையா சொன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை யாரு புறக்கிட்டு போறது? பிசாசு. யாரு அதுல யாருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு? பறவைகள். ஹல்லேலூயா. அதை தாரேன் வாசிக்கும்போது, கிளைகள் வளர்ந்தபோது பறவைகள், வானத்து பறவைகள் வந்து தங்குவது போல் கள்ள போதகர், கள்ள விசுவாசிகள் திருச்சபைகள் இருந்து சத்தியம் என்னும் பூரண வசனம் என்னும் விதைகளை பொறுக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பறவை யாரா? ஆண்டுடைய வசனத்தை பொறுக்கி கொண்டு போகிற, எடுத்து கொண்டு போகிற கள்ள போதகருக்கும் கள்ள விசுவாசிகளுக்கும் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 13:4. மத்தேயு 13:4. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விளைந்தது. வானத்து பறவைகள் என்ன போச்சு? பட்சித்து போட்டது. பிசாசு ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல பறவைக்கு, அதை பட்சித்து போடுகிற பறவை, ஆமே, எல்லா பறவையும் அல்ல, பட்சித்து போடுகிற பறவைக்கு ஒப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இனி 19வது வசனத்தை வாசிங்க. 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். அப்ப இந்த பொல்லாங்கவனுக்கு என்ன உதாரணத்தை கொடுத்திருக்கிறார்? பறவை. ஹல்லேலூயா. இந்த கடுகு விதைக்க மேல அது படர்ந்து வரும்போது எதை வந்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்? பறவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ராஜ்யத்தின் பறவை. ஹல்லேலூயா. மனுஷர் மூலமாக திருச்சபைகள் இன்று கள்ள போதகர்களும் கள்ள விசுவாசிகளும் வந்து திருச்சபையை கெடுத்து போடுகிறது போல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. இனி நம்ம திருச்சபை இதில் ஒப்பிட்டுங்களா? நம்ம திருச்சபை ஒப்பிடுங்களா?
ஆண்டவராகிய தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பி, ராஜ்யத்தை கட்டி எழுப்பி, அதிலே ஒரு விதையை போட்டு, ஹல்லேலூயா, அந்த விதை பல கிளைகளாய் வளர்ந்து படர்ந்து வரும்போது ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் நம்ம கேட்கணும். ஆமென். கடுகு வித பூரணம், நம்ம பூரணப்பட்டு இருக்கணும், அநேக பேருக்கு அடைக்கலம் கொடுக்கணும் உள்ளதும் உண்மைதான். ஆமென். அதை விட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஏன்னா அடுத்த வசனம் வருது, புளித்தமா சதுசேயன் பதுசேயனை பற்றி வருது. ஆமென். அப்போ 100க்கு 100 இந்த கடுகு விதைக்கு ஒப்பு பரலோக ராஜ்யம் இந்த கள்ள போதகர்களும் கள்ள விசுவாசிகளும் சபையை கெடுத்து போடுகிறது தான் உண்மையான காரியம். திருச்சபையை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கெடுத்து போடுகிறது தான் உண்மையான அதனுடைய அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபையில் இருந்து சத்தியம் என்னும் பூரண வசனம் என்னும் விதைகளை பொறுக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்களை பாருங்கள். இங்கு பறவைகள் தீமை செய்கிறதை கூறப்படுகிறது. பறவைகள் என்ன செய்து? தீமை செய்கிறது. அப்போ இந்த கடுகு விதை வளர்ந்து இந்த பரலோக ராஜ்யம் வளர்ந்து பெருகும்போது அதனுடைய கிளைகளில் யார் வந்திருக்கிறது? கள்ள போதகரும் கள்ள விசுவாசிகளும் வந்திருந்து பூர்ணப்பட்ட வசனத்தை தங்கள் சொந்த இதயத்தில் சொந்த நீதிக்கு ஏற்றது போல மாற்றுகிற ஒரு கள்ளர் கூட்டமாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பறவைகள் தீமை செய்கிறதாக கூறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கண்டா 18 நீங்கள் வாசிக்கும் போது மகாபாபிலோன் விழுந்து போகிறது. ஹல்லேலூயா. பாபிலோன் கர்த்தரால் கட்டப்பட்ட ஒரு பெரிய நகரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய நகரம். அதில் ஜனங்கள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக அந்த ராஜ்யம் விழுந்து போனதை போய் வாசித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. மகாபாபிலோன் நரகலான விக்கிரகத்துக்கு பின்னாலேயும் விபச்சாரத்துக்கு பின்னாலேயும் அவனுடைய சிந்தனைக்கு யோசனைக்கு பின்னாலேயும் போனது நிமித்தம் அந்த மகாபாபிலோன் விழுந்து போச்சுதான். ஆதியாகமும் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலும், ஆமே, ஆதி மனுஷன் எடுக்கண்டா, நான் சொல்லிதார் 2வது அதிகாரமும் 3வது வசனத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அது 1வது அதிகாரத்தில் இருக்கு. 2வது ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கி அதில் பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாம் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வச்சார். அதில் எப்போ அந்த பாவம், இருதய கடினம், ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருதய கடினம் எப்போ வந்ததோ விழுந்தார். ஆமே. ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தார். அது அவருடைய நீதி, அது அவருடைய வேதத்தினுடைய நீதி. அவருடைய வசனம் என்ன நினைச்சது? நீ எல்லாத்தையும் சாப்பிடு, இது மட்டும் என்ன செய்யப்படாது, புசிக்கப்படாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவன் என்னச்சு போட்டா? சத்துரு, பறவைக்கு ஒப்பான பிசாசு இந்த ஏவாளுடைய இருதயத்தை வஞ்சித்தது நிமித்தம் புசிப்புக்கு நல்லதென்றும் அதை பார்ப்பதற்கு இன்பமாக இருக்கிறது என்றும் சொல்லி அவள் பறித்து சுயநீதி இருதய ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு புறந்தள்ளி இருதய கடினம் வந்தது நிமித்தம் நாசமாக போச்சு. ஆமே. இனி நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் அதே 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். உண்மையாக நீங்கள் இப்படி வாசிக்கணும் ஒவ்வொன்றும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் ஆதியாகமத்தில் வந்தால் தெரியும். இதே ஆதியாகமத்தில் 2:3 அதேக்கு ஒப்பான காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:3. 7 திருச்சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7 திருச்சபை, பல்தெலிபியா திருச்சபை, அந்த 7 திருச்சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7 திருச்சபையும் விழுந்து நிற்கிற முறையை அங்கு சொல்லியிருக்கிறார். 7 திருச்சபையும் 7 பரலோக ராஜ்யமாக சிறு விதை போட்டு கடுகுக்கு ஒப்பாக வளர்ந்து அது கிளைகள் வரும்போது அதன் ஊடாய் கள்ள சுவிசேஷகனும் கள்ள போதகனும் கள்ள விசுவாசிகளும் இறங்கி அந்த சபையை சீர்கெடுத்து போட்டதை நம்ம பார்க்க முடியும். 7 சபையும் படிங்க. ஒவ்வொரு சபையிலும் ஒரு விதமான சுயநீதி, இருதய கடினமான காரியம் இருக்கிறதை காண முடியும். ஹல்லேலூயா.
யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 2வது அதிகாரமும் 3வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது 7 திருச்சபை. அங்கே 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலையும் ஆதாம் ஏவாள் அந்த படைப்புகளை எல்லாம் சொல்லி அவர்களை கொண்டு வைத்த இடம். அந்த இருதய கடின ஆண்டவர் சொன்ன நீதிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருதய கடினம் வந்தது நிமித்தம் ஏவாள் என்ன செய்தாள்? பறித்தாள், புசித்தாள், தன் மாப்பிள்ளைக்கும் கொடுத்தாள், செத்தினாள். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 7 திருச்சபைகளிலும் பார்த்தா உன்னை கொண்டு நான் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆனால் உன் சபையில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த 7 சபையும் பார்த்தீங்கன்னா ஒன்றை நான் பாராட்டுறேன், ஒன்றை நான் இப்படி செய்கிறேன், ஆனாலும் உனக்குள்ள இப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிடலாம், டைம் இல்லை. ஆமென். அப்போ முதல் சபை எபேசின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டு மத்தியிலே ஆனால் இப்படிப்பட்ட தேவன் நமக்கு சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஆமே, ஹல்லேலூயா. இதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டுட்டியளோ என்கிற அச்சப்பாடு. ஆதியில் அப்படி இல்லை, துதிச்சு ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஆனாலும் 20 நிமிஷம் ஆனாலும் கூடுதல் ஆனாலும் அரை மணிக்கூர் ஆனாலும் இன்னும் இருக்கலாம் போல இருக்கு பாஸ்டர்னு சொன்ன உங்க வாய் தான் இன்னைக்கு தூக்கம் வருது, இன்னைக்கு பலவீனம் வருது, இன்னைக்கு இப்படி 7 சபையை குறித்தாலும் அப்படிதான் எழுதிரு. ஆமே, இனி 7 சபை இதே மாதிரி பேசிட்டு போகலாம், டைம் இல்லை. ஏன்னா புளித்த மாவை பற்றி பேசணும். ஆமே, ஏன்னா புளித்த மாவை பேசினாதான் என்னதையும் இந்த கடுகு விதைக்கு சொன்ன உதாரணம் புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளை குறித்து எழுதப்பட்டிருப்பதையும் பாருங்கள். அடுத்தது 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். உங்களுக்கு புரிஞ்சதா? அது பரிசேயனை பற்றி, அதாவது அந்த 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 கடுகு விதையை பற்றி பேசுறது புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சு. ஆமேன், ஆமேன். 20-21 13-20-21 வாசிக்க கேட்போம். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 4 வசனத்துக்குள்ள 2 உவமையும் ஒரே மிக்கையா சொல்லி முடிச்சிருப்பார். ஆமே, இது 2க்கும் ஒன்று லிங்கு. ஆமே, ஒன்று லிங்கு. புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை இப்படியும் பிரசங்கம் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு பிடி மாவு எடுத்து 3 பிடி மாவில் ஒரு கைப்பிடி மாவு எடுத்து 3 பிடி மாவுக்கு உள்ளே வச்சு புளிச்ச வச்சு எல்லாம் புளிக்க வைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பூர்ணப்படுத்தி பூர்ணமாக ஆண்டவர் அந்த இதில். ஆனால் புளித்த மா வேதத்தில் தீமையை குறிக்கிறது. அதனால அப்படி போகிறது சரின்னு சொல்லலை, சரி இல்லைன்னு சொல்ல வரல. பட்டு புளித்தமா எதை குறிக்கிறது? பறவை எதை குறிக்கிறது? பொல்லாங்கானை குறிக்கிறது. இந்த புளித்தமா எதை குறிக்கிறது? தீமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. புளித்தமா பழைய ஏற்பாட்டில் உள்ளதை பார்க்கண்டா, டைம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் புளித்தமா என்பது பரிசேயர் சதிசேயருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. சதிசேயர் பரிசேயர்னா யாரு?
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாமல் இருதய கடினம் பட்டவர்களை, இருதய கடினம். முதன்மையான பாவம் என்னது? இதய கடினம். ஆமென், ஹல்லேலூயா. சதிசேயருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. மத்தேயு 16:5-6. மத்தேயு 16:5-6. சீக்கிரமா போ. அவருடைய சீசர்கள் அவர்களை அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அல்லேலூயா. சபையில் பரிசேயன் சரிசேயனுடைய புளித்தமா குறித்து எச்சரிக்கை. ஒரு ஸ்திரீ ஒரு பானைக்குள்ள ஒரு படி மாவெடுத்து 3 படி மாவுக்குள்ள வச்சு அத்தனையும் புளிச்சு நாசமாக போய் அந்த பானையை தூர கொட்டுறது போல சபை இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் வாசித்தா? 5 முடிஞ்சா? 5, 6 பேருக்கோட வாசி. சீசர்கள் அக்கறை சேர்ந்தபோது மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என்பவர்களிடத்தில், அதை ஒரு கடவாசி, என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மாவு என இருதய கடினத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு 5:11-12. சீக்கிரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான பழமொழிகளையும் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எத்தனாவது வசனம்? மத்தேயு 5:11-12. சரிதானே? 12 வாசி. களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6, 7, 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதுசாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இன்னும் 2 மாதம் தாண்டி புளிப்பில்லாத ஆசரிக்கணுமா? ஆமென். புளித்த மாவை நம்மக்கிட்ட என்ன செய்யணுமா? சதிசேண்டே பரிசேண்டே இருக்கிற கடின இருதயம் நம்மகிட்ட என்ன செய்யணுமா? மாறணுமா? ஆமென். ஒரு பிடி மாவு எல்லாத்தையும் புளிக்க வச்சு அது வேஸ்டாகி போகிறது போல் ஒரு சபையில் ஒரு மனுஷன் புளித்தமாக இருந்தாலும் அத்தனை என்ன செஞ்சிருமா? புளித்த மாவாய் மாறிடும். ஆமென்.